ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம், அந்த டாப்பிக்கில் என்ன புரிஞ்சுதோ, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு பேப்பரில் நோட்ஸ் எழுதி வச்சுப்போம். தென் எக்ஸாம்ஸ் வந்தாலும் அந்த நோட்ஸை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சு அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுப்போம். இப்படி தான் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்படி ரிவைஸ் பண்ணதை வச்சு எக்ஸாமில் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் எக்ஸாம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே நம்ம என்ன படித்தோன்றது நமக்கே ஞாபகம் இருக்காது. எஸ், நானும் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். Why black? Sham black. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்த நோட்ஸை பிளைண்டாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படித்து அதை ஹைலைட் பண்ணி ரிவைஸ் பண்ணுறதுக்கு பேர் ரீரீடிங்னு சொல்லுவாங்க. பட் இதில் கொஞ்சம் சயின்ஸ் அப்ளை பண்ணோம்னா நம்ம படித்தது எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகாமல் லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜெயசூர்யா. ஐம் செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அட் UNP காலேஜ் பிலிப்பைன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 2 எவிடன்ஸ் பேஸ்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம், which is nothing but active recalling and spaced repetition. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் இஸ் ஆக்டிவ் recalling. ஆக்டிவ் recallingனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் quizzing yourself. லைக் நீங்கள் எடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணும்போது அந்த நோட்ஸ்லேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான் ஆக்டிவ் recalling. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிரெயினை பற்றி ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்க. அந்த ஆர்டிகலை படிச்சுட்டு அதில் உங்களுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை நோட்ஸாக எடுக்கிறீங்க. அந்த நோட்ஸில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னா, brain is the most important organ which is located inside the skull. Brain has 3 outer coverings called meninges. The 3 layers of meninges are dura matter, arachnoid matter and... ஸோ இதான் உங்களோட நோட்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எடுத்த நோட்ஸில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் வேர் இஸ் பிரெயின் லொக்கேட்டட், வாட் ஆர் த 3 layers of brain called, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். தென் இப்போ நீங்கள் ரைஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் வேர் இஸ் பிரெயின் லொக்கேட்டட்னா பிரெயின் இஸ் லொக்கேட்டட் இன்சைட் த ஸ்கல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு அதுக்கு ஆன்சர் பண்ணி ரிவிஷன் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் ஆக்டிவ் recall. ஸோ இப்படி ஆக்டிவ் recalling படி ரிவைஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட பிரெயினில் ஒரே கான்செப்ட்டை பற்றி மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களோட பிரெயினில் லாங் டர்ம் மெமரியில் நீங்கள் படித்தது ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்டிவ் recallingல ஃபெய்ன்மேன் டெக்னிக்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆக்டிவ் recalling ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபெய்ன்மேன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் படிக்கிறது ஒரு 5 வயசு குழந்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு படிக்கணும்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பிரெயினை பற்றி படிச்சிங்க. அந்த பிரெயினை பற்றி படித்ததை 5 வயசு குழந்தை வந்து உங்ககிட்ட கேட்டாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுனா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கான்செப்டை மாஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 5 வயசு குழந்தை வந்து உங்ககிட்ட அந்த பிரெயினை பற்றி எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும்னு யோசிங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் recalling பண்ணுறது மூலமாக உங்களோட பிரெயினில் நீங்கள் படிக்கிறது லாங் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஆக்டிவ் recalling அண்ட் ஸ்பேஸ் ரெப்படிஷனை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு அங்கின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து iOS, Android ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் வந்து நம்ம எடுக்கிற கொஸ்டின்ஸை அப்லோட் பண்ணி ஆக்டிவ் recall பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கி ட்ராய்டுன்னு டைப் பண்ணுங்கள். அங்கி ட்ராய்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ன்ற ஆப் பாப் ஆகுதா, அந்த ஆப்பை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் ஓப்பன் காட்டுது, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதில் நான் இப்போ க்ரியேட் பண்ண டெக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இல்லை நான் எப்படி டெக் க்ரியேட் பண்ணி ஆக்டிவ் recall பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கீழே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா க்ரியேட் டெக்குன்னு ஒரு ஆப்ஷன் கேட்குதா. இந்த க்ரியேட் டெக்குன்ற ஆப்ஷனை டேப் பண்ணுங்கள். இப்போ நம்ம படித்தது அனாட்டமி, ஸோ அனாட்டமின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் இந்த அனாட்டமி டெக்கை டேப் பண்ணி ப்ளஸ் பட்டன் அமுக்குங்க. அமுக்குனிங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆடுன்ற ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளாஷ் கார்டு ஆட் பண்ணுமோ அந்த ஃப்ளாஷ் கார்டு வந்து பாப் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஃப்ளாஷ் கார்டு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ளாஷ் கார்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ ஆக்டிவ் recalling பண்ணும்போது எடுத்த கொஸ்டின்ஸை டைப் பண்ணிக்கலாம். லைக் வேர் இஸ் த பிரெயின் லொக்கேட்டட். ஓகே, ஸோ இது அதோட ஆன்சர் இந்த பேக்கில் டைப் பண்ணிக்கோங்க. லைக் ஸ்கல். டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த 3 layers of brain called. கொஸ்டின் ரைஸ் பண்ணியாச்சா? தென் அதோட ஆன்சர் வந்து பேக்கில் போட்டுக்கோங்க. லைக் meninges. டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஒன் மோர் கொஸ்டின், வாட் இஸ் த outermost layer of brain. dura matter. அதோட ஆன்சரை நான் பேக்கில் டைப் பண்ணிட்டேன். ஸோ அகைன் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட அனாட்டமின்ற டெக்கில் நிறைய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம பேக் போயிட்டு அந்த அனாட்டமின்ற ஃப்ளாஷ் கார்டை வந்து நம்ம ஆக்டிவ் recall பண்ணும்போது டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த கொஸ்டின்ஸ்லாம் பாப் ஆகும். வேர் இஸ் பிரெயின் லொக்கேட்டட்னு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே. வேர் இஸ் பிரெயின் லொக்கேட்டட், இட்ஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்கல். ஸோ ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் பாப் ஆகும். கீழே நீங்கள் 3 ஆப்ஷன் பார்க்கலாம். 4 days, less than 10 minutes, 1 minute, ஈஸி, குட் அண்ட் அகைன். இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 4 days கொடுத்துக்கோங்க. 4 days கொடுத்துட்டிங்கன்னா அனாட்டமின்ற டெக்கில் அந்த 4 days வரைக்கும் அந்த கொஸ்டின் வந்து பாப் ஆகாது. ஸோ வாட் ஆர் த 3 layers of brain called? meninges. ஸோ ஆன்சர் கொடுத்தீங்கன்னா meningesன்னு பாப் ஆகும். ஸோ இது இந்த கொஸ்டின் ஓரளவுக்கு ஈஸின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா less than 10 minutes கொடுங்க.
ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு தான் இந்த கொஸ்டின் வந்து பார்ப்பாங்க. ஸோ வாட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பிரெயின்? அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் பிரெயின் கால்ட் டுரா மேட்டர். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா லெஸ் தென் 1 மினிட் அகைன் கொடுங்க. ஸோ வந்து அகைன் அந்த கொஸ்டின் வந்து பாப் ஆகும். ஸோ இப்படி தான் அன்கி ஆப்பை ஆக்டிவ் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் இஸ் ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன். ஸ்பேஸ்ட் ரெப்படிஷனாக ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்த நோட்ஸை ஒரு ஷெடியூல்டு டைமில் அகைன் அண்ட் அகைன் ஆக்டிவ் ரீகால் பண்ணுறதுக்கு போய் தான் ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன். புரிகிற மாதிரி இல்லைல்ல? ஒரு கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸை டேஸ்ன்னு டினோட் பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸை பர்சன்டேஜ் ரிமெம்பர்னு டினோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், நியூ கான்செப்டை நம்ம படிக்கிறோம்னா அது வந்து நமக்கு 24 to 48 ஹவர்ஸில் சீக்கிரமாக மறந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே 1ல் வந்து நியூ டாப்பிக்கை படிக்கிறோம். ஸோ டே 1ல் ஒரு நியூ டாபிக் படிக்கிறோம்னா அதை அன்றைக்கே ஆக்டிவ் ரீகால் பண்ணிவிட்டு செகண்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்ததில் 10% மறந்துருப்போம். ஸோ அதனால் செகண்ட் டேவே வந்து ஒரு ஆக்டிவ் ரீகால் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் ஆக்டிவ் ரீகால். அதிலிருந்து ஒரு 8 days கேப் விட்டு செகண்ட் டைம் ஆக்டிவ் ரீகால் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்ம படித்தது வந்து 10% மறந்துருக்கோம். ஸோ அதிலிருந்து ஒரு 20 days கேப் விட்டு தேர்ட் செஷன் ஆஃப் ஆக்டிவ் ரீகாலாக பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்ம படித்ததில் 10% மறந்துருப்போம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஒரு விஷயத்தில் ஃபெமிலியரைஸ் ஆக நம்ம படித்தது வந்து நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டே வருது. ஸோ இந்த கர்வ் வந்து பெண்ட் ஆகி வந்துட்டு இருந்த கர்வ் நம்ம ஒரு விஷயத்தை ஆக்டிவ் ரீகால் பண்ண ஃப்ளாட் ஆகிட்டே போகுது. ஸோ ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா நம்ம படித்தது வந்து 100% நம்மளோட பிரெயினில் ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம படித்தது லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெடியூல்டு இன்டர்வலில் அகைன் அண்ட் அகைன் ஆக்டிவ் ரீகாலிங் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபர்கட்டிங் கர்வ்ன்றது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். சில பேர் நீங்கள் படித்ததை டக்குன்னு மறந்துடுவீங்க, சில பேர் நீங்கள் படித்ததை ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் படித்தது வந்து எப்போ உங்களுக்கு மறக்க ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நீங்கள் ஒரு ஆக்டிவ் ரீகால் பண்ணிங்கன்னா நீங்கள் படித்தது 100% அகைன் ரீஃபில் ஆகிடும் உங்களோட பிரெயினில். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட பிரெயினில் நீங்கள் படித்தது வந்து ஃபெமிலியரைஸ் ஆகும். ஃபெமிலியரைஸ் ஆக நீங்கள் படித்தது வந்து உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன். ஸோ இந்த ஸ்பேஸ்ட் ரெப்படிஷனோட பவரை நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எக்ஸாம்பிள் மூலமாக ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஏன் லா ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். நான் இப்போ ஒரு வேர்டு சொல்லுவேன், அந்த வேர்டை சொன்னோன்னா உங்களுக்கு பிரெயினில் என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு கூட வீடியோக்குள்ள வாங்க. மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியான்னு சொன்னோன்னா ஆப்வியஸாக உங்கள் பிரெயினில் ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இது எப்படி உங்கள் பிரெயினில் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, நீங்கள் சயின்ஸ் படிக்க ஆரம்பித்த காலத்திலேருந்தே மைட்டோகாண்ட்ரியானா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு உங்கள் டீச்சர்ஸ் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் பண்ணி உங்களோட பிரெயினில் பெர்மனெண்ட்டாக அதை ஸ்டோர் பண்ணிட்டாங்க. மைட்டோகாண்ட்ரியானா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு. ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ்ட் ரெப்படிஷனோட பவர். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் ஸ்டடி டெக்னிக்னு. எங்கே ப்ரோ எவிடன்ஸ் எங்கே ப்ரோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த எவிடன்ஸ் என்னன்னா 2013 டுன்லாஸ்கின்றவர் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டடியில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஆக்டிவ் ரீகாலிங் மூலமாகவும் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பாசிவ் ரீடிங் லைக் ஹைலைட் பண்ணி படிக்கிறது அது மூலமாகவும் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அண்ட் 2 பேருக்கும் ஒரே எக்ஸாமை கொடுத்துருக்காரு. அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி ஆக்டிவ் ரீகாலிங் அண்ட் ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் மூலமாக படிச்சவங்க தான் நல்ல எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் ரீகாலிங் அண்ட் ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் படி படிச்சிங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் மெமரி, உங்களோட மெமரி பவர் அண்ட் உங்களோட எக்ஸாம் ஸ்கோர்ஸ் இதெல்லாம் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. நீங்களே நோட் பண்ணுவீங்க.